சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் விவசாயிகள் வரவேற்கும் விதமாக வேளாண் பட்ஜெட்டை அறிவிக்க வேண்டும் என மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த விவசாயிகள் தென்னை மற்றும் பனை மரங்களில் கள் இறக்க அனுமதி வழங்க கோரிக்கை விடுத்தனர். மேலும் பாமாயிலை தவிர்த்து தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் உள்ளிட்டவைகளை ரேஷன் கடைகளில் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு முக்கியமாக இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கொடுக்கறது ஒன்று. இன்னொன்று, இந்த எண்ணெய் விவசாயிகளை பார்த்தீங்கன்னா தென்னை, பனை போன்ற விவசாயம் இன்றைக்கி விவசாயிகள் மத்தியில் அது பனை மரம்லாம் சுமையாக போனதுக்கு காரணம் கல் தடை தான். உலகத்தில் எங்கேயுமே கல் தடை இல்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கல் தடை இல்லை. எங்கே பார்த்தாலுமே கடை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த கல் தடை இருக்குது. அந்த கல் தடை நீக்கினா அந்த பனையேரிகளுடைய வாழ்வும் பனை வைத்திய விவசாயிகளோட வாழ்வும் உயரும். அது மாதிரி தேங்காய்க்கான விலை கிடைக்கும். அந்த கல் மரம் கட்டதில்லை. அதை சாப்பிடக்கூடிய ஒரு அருமருந்து தான் பனையோ தென்னையோ கல். அதை விட்டுட்டு நீங்கள் டாஸ்மார்க்கில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறத, அந்த கல்லுக்கு விவசாயிகளோட வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்த மக்களுடைய உடல் நலத்தையும் கருத்தில் கொண்டு தடையை நீக்கணும். காவேரி நீர் விவசாயிகளுக்கு காவேரி நீர்னால தூர்வாரும் பணிகளுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. இப்போ எங்கள் சைடு டெல்டா சைடு பார்த்திங்கன்னா நாங்கள் முழுமையாக ஃபுல்லாக எங்கள் விவசாயம் சார்ந்த பகுதி தான் டெல்டா முழுவதும். இப்போ அதுக்கு பாசன வாய்க்கால்கள்லாம் எங்களுக்கெல்லாம் தண்ணீர் வர்றது ஒரு சில இடங்களில் தடையாக இருந்தாலும் அதை முழுமையான முறையில் சரி செய்யும் வகையில் இந்த பட்ஜெட்டில் நம்ம இருக்காங்க. வாய்க்கால் தூர்வாரத்துக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் விவசாயிகளுக்கு. நல்ல மிக சிறப்பான ஒரு பட்ஜெட்டை எதிர்பார்த்து நாங்கள் எல்லாம் காத்திருக்கோம். இதில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு சங்கடங்களை நாங்கள் சந்திச்சுட்டு வர்றது எல்லாருக்குமே தெரியும். மழை பெஞ்சா இங்கே வெள்ளத்தால் அழிஞ்சிடுது, மழை இல்லை அப்படின்னா வறட்சியால் கடுமையாக பாதிக்கப்படுறோம். இதையெல்லாம் உரிய ஒரு சரியான நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவில் மக்களுக்கு ஒரு அருமையான பட்ஜெட்டை இந்த அரசாங்கம் அறிவிக்கணுங்கிறத எதிர்பார்த்து இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் காத்திருக்கோம்.